வணக்கம். எங்கேயோ ஒரு கோரமான சம்பவங்கள் பதிவாகி, அது வீடியோ பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாகும்பொழுது, அதை பார்க்கும்போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். எங்கேயோ நடந்திருக்கும், நம்ம எங்கேயோ இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்பொழுதே பெரிய அதிர்ச்சியை நமக்கு அதுபடியான காட்சிகள் வந்து கொடுக்கும். ஆனால் நம்மளுடைய பக்கத்தில், நம்மளுடைய அருகாமையில் அப்படியான காட்சி நடக்குது அப்படின்னும்பொழுது, அது எப்படியான ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ அப்படியான ஒரு அதிர்ச்சி தான் எனக்கு 18ஆம் தேதி இரவு வந்து வேளச்சேரியில் ஒரு டெலிவரி ஊழியர் அவருடைய பணியை முடிச்சுட்டு வீடு திரும்பிகிட்டு இருக்காரு. அப்பொழுது ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து அந்த இளைஞரை கடுமையாக வெட்டுறாங்க. அது நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதி. அதனால் வந்து நிறைய குடியிருப்பு வாசிகள் வந்து அந்த சம்பவத்தை பார்த்துட்டு கட்டை, கல் இதெல்லாம் எடுத்து அடித்து அந்த கொலை ட்ரை பண்ணவங்களை வந்து துரத்துறாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வெட்டுப்பட்டு கிடந்த அந்த இளைஞரை வந்து மீட்டு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. காவல்துறை விசாரிக்கிறாங்க. 6 பேர் சம்பவத்தில் ஈடுபட்டுருக்காங்கன்னு தெரிய வருது. 4 பேரை கைது பண்ணுறாங்க, 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சம்பவம் நடக்குது. ஸோ நான் இருக்கேன் இல்லையா, ஸோ இந்த தெருவுக்கு அப்படியே பக்கத்து தெருவில் அந்த சம்பவமானது நடக்குது. பெரிய அதிர்ச்சி அந்த சிசிடிவி காட்சி ரிலீஸ் ஆகும்பொழுது. அந்த இரவு விடிஞ்சு 18ஆம் தேதி இரவு நடக்குது. விடிந்து வந்து இந்த பகுதியை வந்து பரபரப்பாகுது. இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை வந்து பரபரப்பாகுது. அதன் பிறகு சிசிடிவி காட்சியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக இபிஎஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இப்படியான தலைவர்கள்லாம் அந்த காட்சியை வந்து ரிலீஸ் பண்ணி தமிழ்நாடு அரசு, காவல்துறை வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வெட்டினானுங்கள பசங்க, அந்த பசங்க வெட்டிட்டு அதை எடுத்துகிட்டு போய் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டிருக்கானுங்க. ஸ்டோரி, போஸ்ட் இதெல்லாம் வந்து போட்டிருக்கானுங்க. இப்பொழுது அந்த ஐடியை வந்து காவல்துறையை பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா அந்த ஐடி இப்போது இல்லை. ஸோ திருவள்ளூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த நம்ம பார்த்துருப்போம், 4 சின்ன பசங்க வந்து ஒரு வடமாநில இளைஞரை வெட்டின அந்த சம்பவம் நடந்திருந்தது. அந்த பசங்களுமே வந்து அதை பதிவு பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியான சம்பவம் நடந்து 1 மாதம் தான் ஆகிருக்கும். இப்போது இப்படியான சம்பவம் நடந்து இதையும் சோஷியல் மீடியாவில் வெட்டிட்டு அப்லோட் பண்ணுறானுங்க. அப்படின்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்களாம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நடந்திருக்கு. குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸ் மோகம். முதல்ல வந்து ஃபோட்டோ போடுவானுங்க, வண்டி வேகமாக ஓட்டுவானுங்க, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு படி மேலே போயிட்டு ஒருத்தனை வெட்டி அவன் துடிக்கிறது, அந்த ரத்தம் இதெல்லாம் வச்சு ஒரு பெருமை அப்படின்னு அந்த பாவச் செயலை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு மனநிலையில் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 25 வயசுக்கும் கம்மியான வயசு கொண்ட பசங்க தான். அதிகபட்சம் நான் சொல்கிறது 25ன்றது அதிகமாக, ரொம்ப கம்மியான வயசு தான். 18, 17, 16. அந்த திருவள்ளூரில் மாட்டின பசங்களாம் வந்து 16, 17 வயசு பசங்க. இப்போது இந்த சம்பவத்தில் மாட்டிருக்கக்கூடிய பசங்க கூட வந்து 20, 21, 22 இப்படியான வயசு பசங்க தான் இப்படியான சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போக வேண்டிய வயசு, நல்லா படிக்க வேண்டிய வயசு, கல்லூரி போக வேண்டிய வயசு, இப்படியான வயசில் போதையை போட்டு, நல்ல கஞ்சாவை போட்டு ஒருத்தனை வெட்டி அதை சமூக வலைதளங்களில் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு குரூரமான புத்தி இருக்குல்ல, இந்த புத்திக்கு எப்படி இந்த மாணவர்கள் போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியானது இருக்குது. சரியான முறையில் அந்த மாணவர்களுக்கு கல்வி போய் சேரலை அப்படின்றது இதற்கு நல்ல ஒரு உதாரணம். வெறும் புக்கை எடுத்துகிட்டு அதை படிச்சுட்டா மட்டும் கல்வி அப்படின்னு கிடையாது. சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணும், எப்படி வந்து பழகணும், சக மனுஷனை எப்படி நேசிக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படை, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு அடிப்படை விஷயங்களை நம்மளுடைய கல்வி நிலையங்கள் மாணவர்களுக்கு கடத்தலை அப்படின்ற ஒரு தோல்வி நிலையத்தான் இப்படியான சம்பவங்கள் காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான். ஒரு சின்ன பசங்க இப்படியான விஷயங்களில் ஈடுபடுறது, கத்தி எடுக்கிறது, போதைக்கு போகிறானுங்க பாருங்க. ஒரு 17, 18 வயசில் போதைக்கு போகிறான் அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் அவன் எப்படி இருப்பான்? இப்படியான பசங்களுடைய அதிகபட்ச ஏஜ் என்ன தெரியுமா? 30 தான். ஒன்று வெட்டுப்பட்டு இப்படியான சம்பவங்கள் ஈடுபட்டு ஏதோ செத்து போயிடுறான், இல்லை அதிகமான போதையை அடித்து வண்டியில் போகும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறான், இல்லை அதிகமான போதை அது ஒரு 30 வயசுக்கு மேலே தாண்ட மாட்டுது, அதுக்கப்புறம் உடம்புலாம் வீக்காகி ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி இருந்து இறந்து போயிடறான். ஸோ இப்படியான பசங்களுக்கு அதிகபட்ச ஏஜ் என்ன தெரியுமா? 30 வயசு தான். அதுக்கு மேலே தாண்ட முடியல. ஏன்னா நிறைய பகைவர்கள் அதுக்குள்ளே உருவாகிடுறானுங்க. அந்த போதையினால் இவங்களுடைய உடல் அந்தளவுக்கு வீக் ஆகிடுது. ஸோ இதன் காரணமாக இந்த பசங்களுடைய அதிகபட்ச ஏஜ் அப்படின்றதே 30 தான் இருக்குது. ஸோ இவங்களை நம்பி தான் இந்தியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படியான பசங்க தானே நாளைக்கு இந்தியா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பசங்கிட்ட என்ன போய் சேரணும்? கல்வி போய் சேரணும், சரியான வேலைவாய்ப்பு போய் சேரணும், பணம் போய் சேரணும். ஆனால் என்ன போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது? கஞ்சா, மது, கத்தி,
இப்படியான குரூரமான விஷயங்கள் அந்த பசங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு விளைவு தான் இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக போதை இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. கஞ்சா அப்படின்ற ஒரு போதை இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மது, கஞ்சா இப்படியான விஷயங்கள், அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாணவர்கள் கையில் போகுது. அதனுடைய ஒரு தொடர் விளைவாகத்தான் சமூகத்தில் சின்ன சின்ன பசங்க அடிக்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி மீண்டு வெளியே வருதுன்னு தெரியாமல், ஒரு போலித்தனமான ஒரு ஹீரோயிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே சிக்கிட்டு இப்படி சீரழிஞ்சு போகிறாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு 6 பேரை கைது பண்ணுறோம், உள்ளே போட்டோம், முடிஞ்சு போச்சு. அதோட இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்க நடக்கவே நடக்காதா? அல்லது இந்த ஏரியாவில் வச்சு குறைஞ்சபட்சம் இந்த சம்பவம் நடக்காமல் இருக்குமா? இனிமேல் யாருமே உத்தரவாதம் தர முடியாது. ஏன்னா இதனுடைய ரூட் என்னன்னு பார்த்து நம்ம அதை காலி பண்ணாமல் சும்மா மேலோட்டமாக ஒரு கிளையை மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கும். ரூட் என்ன, எங்கே இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்படி 18 வயசு பையனுக்கு வந்து கஞ்சா போய் சேருது, எப்படி 18 வயசு பையன் கையில் கத்தி வந்து சேருது, எப்படி இவனுடைய புத்தியில் குரூரமான ஒரு எண்ணம் வந்து சேருது, இதனுடைய ரூட்டு போய் நம்ம தேடி அதை வந்து சரி செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதை சரி செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். வெறும் கிளையை மட்டும் நம்ம வெட்டிக்கிட்டே இருக்கோம். கைது பண்ணி உள்ளே போட்டு 6 பேர், அவன் ஒரு 3-4 மாதத்தில் வெளியே வந்துடுவான். அதன் பிறகு இந்த சம்பவத்தில் இது போல சம்பவத்தில் அவன் ஈடுபடாமல் இருப்பான் அப்படின்றதுக்கான என்ன உத்தரவாதம் இருக்கா? காவல்துறை ஏன்னா ட்ராக் பண்ணுவாங்களா? அவனை பேரளவுக்கு 2-3 பேர் ட்ராக் பண்ணலாம். 6 பேரையும் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? அவங்க தெரியல, பண்ணணும். ஆனால் பண்ணுவாங்களா? இப்படியான சம்பவம் இந்த 6 பேர் கைதாகி உள்ளே போகிறான். இப்போது வெளியே வந்து என்ன பண்ணுவான் இவன்? இவனுக்கு என்ன லைஃபு? வழக்கு இருக்கும், ஃபுல்லாக அவ்வளோ வழக்குகள் இருக்கும், வழக்கை நடத்தணும், அது காசு வேணும். சரி, வேலைக்கு போகலான்னு பார்த்தா எவனும் வேலைக்கு எடுக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோ வழக்கு வச்சுக்கிட்டு ஒரு குற்றவாளி எப்படி குற்றச்சம்பவத்தில் ஈடுபடக்கூடியவனே எப்படி வேலைக்கு எடுக்க மாட்டான். எப்படி மணியை ஜென்ரேட் பண்ணுவான்? நீங்களே யோசிச்சிங்க. பணம் வேணும், வேலைக்கும் போக முடியாது, ஆனால் மணி எப்படி ஜென்ரேட் பண்ணுவான் அப்படின்றத நீங்களே யோசிச்சிங்க. அப்போ குற்றச்சம்பவங்கள் தான் இப்படியான மாணவர்கள் ஈடுபடுவாங்க. அப்போது சும்மா ஒரு 6 பேரை கைது பண்ணி ஒரு சம்பவத்தில் உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த சம்பவமே நடக்காது, இப்படியான சம்பவம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. இது ஒரு தொடக்கம் தான். இப்படியான விஷயங்கள் இவன் இன்னும் எவ்வளோ சம்பவங்களை ஈடுபட போகிறான் அப்படின்றது தெரியல. இப்படி 6 பசங்க கைதியாக உள்ளே போகிறானுங்க. இவனுங்க இன்னும் வெளியே வந்து என்னென்ன சம்பவங்கள் ஈடுபட போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ இது ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாடு முழுக்க இப்படியான சம்பவங்கள் நடக்குது. அப்பப்போ கைது பண்ணி உள்ளே போடுறீங்க, வெளியே வரான், திரும்பி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுறான். எந்த ட்ராக்கிங்கும் பண்ணுறதில்ல, என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்னு. வெளியே வந்த பிறகு காவல்துறை பேரளவுக்கு சும்மா பண்ணுறாங்களே தவிர முழுமையாக அவங்கள பண்ணி அந்த பசங்களை மாற்றக்கூடிய வேலைகளில் காவல்துறை ஈடுபடுறதில்ல, சமூகம் ஈடுபடுறதில்ல. அரசு என்னமோ காசு கொடுத்தா ஓட்டு போட போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அரசு ரொம்ப மெத்தனமான ஒரு மனநிலையை செயல்படுறாங்க. அதனுடைய ஒரு விளைவுகள் தான் இளைஞர்கள் இப்படியான ஒரு பாழ்பட்ட ஒரு மனநிலையில் போய் மாட்டிக்கிறது. ஸோ இதுக்கு நான் திமுக மாறி அதிமுக வந்தால் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. அது என்னுடைய நம்பிக்கை அப்படியும் கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டத்தை இவங்க 2 பேருமே மாற்ற மாட்டாங்க. மேலே இருக்கக்கூடிய கட்சிகள் மாறிக்கிட்டு இருக்குது. திமுக கட்சிகள் மேலே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டம் இருக்குல்ல, கல்வி, ஒரு சரியான ஒரு கல்வி இல்லை, சரியான ஒரு காவல்துறை அமைப்பு இல்லை, இப்போ இப்படியான சிஸ்டம்லாம் இருக்குல்ல, இந்த சிஸ்டம்லாம் அப்படியே இருக்குது. மேலே கட்சி மட்டும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்ததுன்னா இது வேஸ்ட். நாளைக்கு அதிமுக வந்தாங்கன்னா அதே தான் பண்ணுவாங்க. ஒரு சம்பவம் நடக்குது, 6 பேர் கைது பண்ணி உள்ளே போட்டோம், ஆனால் ரூட் என்னன்னு தேடி போக மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு வேறு அதிமுக திரும்ப வராங்க அப்படின்னா, இல்லை திமுக திரும்ப வராங்க அப்படின்னா அப்பயும் நடக்கும். அப்போது மேலே உட்காரக்கூடிய கட்சி இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும். இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி போய் கஞ்சா சேருது, எப்படி கத்தி போய் சேருது, ஏன் கல்வி போய் சேரலாம், அவனுக்கு என்ன பிரச்சனை, சமூகத்தில் என்ன பிரச்சனை, அவனுடைய வீட்டில் என்ன பிரச்சனை, அவனுடைய தெருவில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, எப்படி இது நடக்குது அப்படின்ற ஒரு ரூட்டை தேடி போயிட்டு ஒரு சமூக பொறுப்போடு, ஒரு அறத்தோடு ஒரு ஆட்சி மேலே உட்கார்தில்ல, வருதில்லை, அப்பொழுது தான் இந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகி வேறு ஒரு சிஸ்டம் உருப்படியாக வரும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி மேலே ஒரு கட்சி மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த கட்சி போயிட்டு அந்த கட்சி வரும், அந்த கட்சி போயிட்டு இந்த கட்சி வரும், சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் நிறைய வீடியோ போல் பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா வந்து இது கடைசியும் கிடையாது, இது முதலும் கிடையாது. இன்னும் தமிழ்நாடு முழுக்க இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்போது நம்மளும் வீடியோ பதிவு பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். அதனால் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், சிஸ்டம் மாறாமல் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த சிஸ்டத்தை மாற்றக்கூடிய ஆட்களை மக்கள் உருப்படியாக தேர்ந்தெடுங்க. சும்மா பரம்பரையாக அதுக்கே போட்டாங்க, பரம்பரையாக எங்கள் வீட்டில் இந்த கட்சியை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
முட்டாள்தனமாக போயிட்டு வாக்குகளை குத்திக்கிட்டு இருக்காதீங்க. உருப்படியாக புரோஜனமாக பண்ணுங்கள். நன்றி.